வணக்கம், நான் சௌமியா. இன்டர்நெட் நம்ம லைஃப் எவ்வளோ ஈஸியா மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணோம்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி இருக்கு, ஒரு கிளிக் பண்ணா போதும். ஒரு மூவி பார்க்கணும்னா பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தா அந்த மூவி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட ரிவ்யூ கூட போடலாம். பட் நம்ம ஆக்சஸ் பண்ற இந்த இன்டர்நெட் வெறும் 5% தான். பேலன்ஸ் அந்த 95% எல்லாமே ஹிடன் ஆக்சஸ்ல தான் இருக்கு. அந்த ஹிடன் ஆக்சஸ்ல ட்ரக்ஸ், வெப்பன்ஸ் இது எல்லாம் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ற மாதிரி ஈஸியா அதுல வாங்கலாம். ஈவன் நம்ம ஹேக்கர்ஸ் ஹையர் பண்ணி மத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கூட ஹேக் பண்ணலாம். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கிரைம்ஸ், இந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே எதுல நடக்குதுன்னு பார்த்தோம்னா டார்க் வெப். இந்த டார்க் வெப் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இன்டர்நெட்டை நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கலாம். சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், அப்புறம் டார்க் வெப். புரியுற மாதிரி சொல்லணும்னா ஜஸ்ட் இமேஜின், இன்டர்நெட் ஒரு கடல் மாதிரி. போட்ஸ் அதுல சர்ஃபேஸ்ல இருக்கும். டைவர்ஸ் கொஞ்சம் டீப் சீல போகலாம். சன்லைட் ரீச் ஆகாத ஸ்டேஜ் தான் டார்க் வெப். நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறது சர்ஃபேஸ் வெப், அதாவது www, வேர்ல்ட் வைட் வெப். இதுல தான் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல யூடியூப், இது எல்லாமே நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சர்ஃபேஸ் வெப்ல தான். இது எதுல நம்ம ஆக்சஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா காமன் சர்ச் இன்ஜின்ஸான கூகுள் குரோம், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே. அதுல மெயினா கூகுள் குரோம். சோ இந்த சர்ஃபேஸ் வெப்ல பப்ளிக் என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செலிபிரிட்டிஸ் பத்தி நம்ம பாக்குறோம்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அதுல இருக்கும். அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், இல்ல பேன் டீடைல்ஸ், இந்த மாதிரி பர்சனல் டேட்டா எதுவுமே சர்ஃபேஸ் வெப்ல இருக்காது. இந்த சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே, அதாவது கூகுள் குரோமா இருக்கட்டும், இல்ல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே ஒரு லைப்ரரி மாதிரின்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு அண்டர் 18 ஸ்டூடெண்ட் லைப்ரரிக்கு போய் ஒரு புக் வேணும்னு கேட்டா அந்த லைப்ரரியன் என்டையர் லைப்ரரியை செக் பண்ணிட்டு அவனுக்கு தேவையான புக் மட்டும் தான் தருவாங்க. அவனால அடல்ட் புக்ஸ் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி தான் சர்ஃபேஸ் வெப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியுமோ அது மட்டும் தான் அதுல இருக்குமே, ஃபில்டர் பண்ணி காட்டும். பட் இதுல பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். இமெயில் அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், இல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் ஆப்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். நம்ம பாஸ்வேர்ட் நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் அதை கம்ப்ளீட்டா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இது எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா டீப் வெப். இன்டர்நெட்டோட 94% டீப் வெப் தான். பட் இதையும் தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்டர்நெட் எதுன்னு பார்த்தோம்னா டார்க் வெப். அந்த டார்க் வெப்பை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஜென்ரலா சர்ஃபேஸ் வெப்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கூகுள் குரோம், இல்ல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸால நம்ம டார்க் வெப்பை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு இருக்க இந்த ஸ்பெஷல் பிரவுசர் வச்சுதான் நம்ம டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்டர்நெட்ல ஒரு பார்ட் தான் டார்க் வெப். இந்த டார்க் வெப்ல ரூல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். இங்க சென்சார்ஷிப்லாம் கிடையாது. இல்லீகல், லீகல் எல்லாமே இந்த டார்க் வெப்ல பார்க்கலாம். சரி, டார்க் வெப்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப நார்மலா நம்ம சர்ஃபேஸ் வெப்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்றோமோ எல்லாமே அண்டர் சர்வேலன்ஸ் தான். பட் இந்த டார்க் வெப்ல நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்ம லொகேஷன், இது எல்லாமே டார்க் வெப் ஹைட் பண்ணிடும். சோ நம்ம டார்க் வெப்ல என்னதான் நம்ம பண்ணாலும் நம்ம யாரு எங்க இருக்கோம் இது எதுவுமே யாராலையுமே ட்ராக் பண்ண முடியாது. இதுக்கு ஆனியன் ரூட்டிங்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டார்க் வெப்ல இன்ஃபர்மேஷன் லேயர்ஸால ப்ரொடெக்டடா இருக்கு. சோ அதனாலதான் அதுக்கு அனியன் ரூட்டிங்னு நேம். சரி, புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தருக்கு நம்ம மெயில் அனுப்புறோம் அப்படின்னா சென்ட் பண்ற நாமளும் அதை ரிசீவ் பண்றவங்க மட்டும் தான் அந்த மெயில்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதே ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்றோம்னா அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி அடிஷனல் செக்யூரிட்டி தான் அனியன் ரூட்டிங். இந்த டார்க் வெப்பை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு TOR என்ற ஸ்பெஷல் பிரவுசர் தேவை. இந்த TOR ஒரு அனியன் ரூட்டர். இப்போ ஜென்ரலா நம்ம ஆக்சஸ் பண்ற லிங்க் எல்லாம் பார்த்தோம்னா .com, .in, .org தான் முடியுமே. பட் இந்த டார்க் வெப்போட லிங்க்ஸ் பார்த்தோம்னா .onion தான் முடியும். பட் இது நம்ம சர்ஃபேஸ் வெப் யூஸ் பண்ற சர்ச் இன்ஜின்ஸாலலாம் இந்த டார்க் வெப்போட லிங்கை ஓபன் பண்ண முடியாது. ஸோ இந்த மெயினா இந்த கிரிமினல்ஸ் எல்லாமே அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு இந்த டார்க் வெப்பை தான் அதிகமா அவங்க பயன்படுத்துறது. பிகாஸ் இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கான ஒரு அந்த பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணா ஈஸியா ட்ராக் பண்ணி மாட்டிக்கலாம். பட் இந்த டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் அவங்க கிரிப்டோ கரன்சில அவங்க பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்றாங்க. இப்போ பிட்காயின், இல்ல எதேரியம், இந்த மாதிரி எல்லாமே கிரிப்டோ கரன்சி. அதுல மொனிரோன்ற கிரிப்டோ கரன்சி தான் டார்க் வெப்ல மெயினா அவங்க யூஸ் பண்றது. இப்போ டேட்டா பிரீச்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி டார்க் வெப்ல விற்கிறது தான். சோ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் ஹியூமன் ஆர்கன்ஸை இல்லீகல்
இல்லீகலா அங்க சேல் பண்றது, ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஸ் டிராஃபிக்கிங், சைல்ட் பார்னோகிராஃபி, அப்புறம் சில்ட்ரனை ரொம்ப டார்ச்சர் பண்ற வீடியோஸ், அப்புறம் கேர்ள்ஸ் உமனை கிட்னாப் பண்ணி அவங்கள ரேப் பண்ற வீடியோஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலான்ற மாதிரி வீடியோஸ். இது மட்டும் இல்லாம எப்படி கொலை செய்யலாம், கொலை செஞ்ச பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம், அப்புறம் எந்த ஹியூமன் பார்ட் வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயங்கள், பேண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த டார்க் வெப்ல தான் நடக்குது. இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான வெப்சைட் லிங்க்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் டார்க் வெப்ல இருக்கு. டார்க் வெப் வந்து முழுக்க நெகட்டிவ் தானா இல்ல. நிறைய நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டார்க் வெப்பை அதிக அளவுல யூஸ் பண்றாங்க. இப்ப சில கண்ட்ரீஸ்ல அவங்க நினைச்சதையோ இல்ல நடந்ததையோ அவங்களால ஃப்ரீயா பேச முடியாது. அவங்களோட போன்ஸ் எல்லாமே டேப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த டார்க் வெப் வந்து மீடியாக்கு இந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்றதுக்காக அதிக அளவுல டார்க் வெப் அவங்க யூஸ் பண்றாங்க. டார்க் வெப் கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நார்மலா நம்ம ஒரு கூகுள் சர்ச் பண்றோம் அப்படின்னா இதுல ஐபி அட்ரஸ் வச்சு எங்க லொகேஷன் என்னன்னு நம்ம ஈஸியா ட்ராக் பண்ணலாம். பட் இந்த டிஓஆர்ல அப்படி ட்ராக் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில இருந்து ஒரு சிங்கப்பூர் வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா டிஓஆர்ல எந்த லொகேஷன் காட்டும்னு பார்த்தோம்னா சென்னை காட்டும், இல்ல சிங்கப்பூர் காட்டும், ஆஸ்திரேலியா, துபாய், அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸ்ல ஸ்பெயின், இத்தாலி, இல்ல எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கு. அது மாதிரி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் காட்டும். அதனால ட்ராக் பண்ணி எக்ஸாக்டா எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த டிஓஆர் ப்ரௌசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க்ல கிட்டத்தட்ட 7,000க்கு அதிகமான நெட்வொர்க் பாயிண்டர்ஸ் இருக்கு. சோ அதனால இந்த டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கேமர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு அமேசான்லயோ இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம்னா அந்த ஆர்டர் நமக்கு ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு டெலிவர் ஆகலன்னா கஸ்டமர் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணலாம். பட் அதுலயும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம். பட் இந்த டார்க் வெப்ல நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே ட்ராக் பண்ண முடியாது. பிகாஸ் 99% ஆஃப் ஸ்கேமர்ஸ் இந்த டார்க் வெப் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏமாந்து தான் போவோம். சரி, இங்க இல்லாதது அங்க என்ன ஆர்டர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ், வெப்பன்ஸ், சைல்ட் பார்னோகிராஃபி, ஆர்கன்ஸ், இல்லீகல் ட்ரேட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறையவே இருக்கு. ஸோ இதுல வந்து சீப்பரா அவங்க கோட் பண்ணதும் நம்ம ஆர்டர் பண்ணதும் அவங்க வந்து டெஃபினட்டா ப்ராடக்ட் டெலிவர் பண்ணாம ஈஸியா சீட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் பேமெண்ட்ஸும் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் அவங்க வாங்குறதுல கிரிப்டோ கரன்சி. ஸோ ஐபி அட்ரஸ் வச்சு அவங்கள ட்ராக் பண்ண முடியாது. ஸோ முக்காவாசி ஸ்கேமர்ஸ் எல்லாமே டார்க் வெப் தான் அவங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்மே. பிளாக் மார்க்கெட் இங்க தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டார்க் வெப் யூஸ் பண்ணும்போது அதுல ஸ்கேமர்ஸோட லிங்க் ஏதாச்சும் கிளிக் பண்ணிட்டோம்னா அவங்களோட அடுத்த டார்கெட், அடுத்த விக்டம் நம்ம தான். சோ இத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இல்லீகல் கிடையாது. பட் நம்ம வந்து விக்டிமா மாறிடக்கூடாது. சோ அடுத்தது இதுல இருக்க ரெட் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல சில்ட்ரன், உமனை வந்து டார்ச்சர் பண்ற வீடியோஸ், அப்புறம் ரேப் பண்ற வீடியோஸ்லாம் அதுல அப்லோட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப் ஆகும். சோ அதனால இந்த டார்க் வெப்ல இருந்து நம்ம உஷாரா தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த டார்க் வெப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஃபோசாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from சௌமியா. நன்றி, வணக்கம்.